Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்க்கு 3rd லெசன்ல இருந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. மற்ற லெசன் ஓரியன்டட் வீடியோஸும் போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க பிளேலிஸ்ட்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் நம்பர் 10. கொஸ்டின் என்ன அப்படின்னா a particle of mass 2 kg experiences two force. F1 equal to 5i plus 8j plus 7k cap and F2 equal to 3i minus 4j plus 3k cap. What is the acceleration of the particle? ஒரு பார்ட்டிக்கிள் இருக்கு, பார்ட்டிக்கிளோடைய மாஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, அதில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அதோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, அதில் ஆக்ட் ஆகிற ஆக்சலரேஷன் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ கிவன் என்னது? மாஸ் 2 kg, F1 வெக்டாரோடைய வேல்யூ 5i cap plus 8j cap plus 7k cap. F2 உடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3i cap minus 4j cap plus 3k cap. இதில் இருக்கிற ஆக்சலரேஷன் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஃபோர்ஸ் எஃப் நெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் நெட் ஈக்குவல் டு F1 ப்ளஸ் F2 வெக்டார் ரெண்டையும் ஆட் பண்ணுறதுனால கிடைக்கும். ஸோ 5i ப்ளஸ் 8j ப்ளஸ் 7k cap ப்ளஸ் 3i மைனஸ் 4j ப்ளஸ் 3k cap. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது காம்போனன்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வெக்டார்ஸ்குரிய செகண்ட் லெசனில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 5 ப்ளஸ் 3i cap ப்ளஸ் 8 மைனஸ் 4j cap ப்ளஸ் 7 ப்ளஸ் 3k cap. ஆட் பண்ணிங்கன்னா 8i cap plus 4j cap plus 10k cap. இதுதான் F net உடைய வேல்யூ. ஸோ கரெக்டாக பார்த்துருவோமா? 8i plus 4j plus 10k கரெக்டு. இனி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இங்கே என்னென்ன இருக்குது? இப்போது மாஸு, நெக்ஸ்ட்டு நெட் ஃபோர்ஸு, கண்டுபிடிக்க போகிறது ஆக்சலரேஷன். 3 ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்னது? F ஈக்குவல் டு ma. நமக்கு இங்கே எஃப்ன்றது என்னவா இருக்குது? எஃப் நெட்டாக இருக்குது, ma கேப். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு ஏ தான் வேணும். அப்போ என்ன கிடைக்கும்? எஃப் நெட் பை எம். எஃப் நெட் வேல்யூ நமக்கு இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8i cap plus 4j cap plus 10k cap divided by m value is 2 kg. கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போட்டுடலாம். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8i cap by 2 plus 4j cap by 2 plus 10k cap by 2. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினாலும் எழுதலாம், டேரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணி எழுதினாலும் எழுதிடலாம். ஒருவேளை நீங்கள் மிஸ்டேக் விடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 8/2 4. ஸோ 4i cap, 4/2 2 plus 2j cap, 10/2 5 plus 5k cap. ஸோ ஆக்சலரேஷன் வேல்யூ அப்போ என்ன வரும்? 4i plus 2j plus 5k cap. ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ அப்போ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு பார்ட்டிக்கிளோடைய மாஸ் கொடுத்துட்டாங்க, 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க, ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் எஃப் நெட்டுன்னு போட்டிருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் கிடைச்சிடும். ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், மாஸ் மூணுமே இந்த டேர்ம்ஸில் இருக்குது. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். நியூட்டன் செகண்ட் லா படி எஃப் ஈக்குவல் டு ma. அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஏ ஈக்குவல் டு எஃப் பை எம்னு கிடைக்கும். எம் வேல்யூ எஸ்ஐயில் தான் இருக்குது, ஸோ கேஜின்னு தான் இருக்குது. ஸோ கன்வெர்ட் பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாக டிவைட் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கோம். ரொம்ப ஈஸியான சம். இந்த சம் வந்து 2 மார்க்ஸில் இல்லைனா 3 மார்க்ஸ்லையுமே கேட்க சான்சஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியில் மட்டும்தான் சம் வரும் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது. ஏன்னா 9 கொஸ்டின்ஸ் ஆர் 7 கொஸ்டின்ஸ் ஆர் 8 கொஸ்டின்ஸ் 9 கொஸ்டின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். கூடுதல் 6 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதில்
6ல் ஒரு கொஷின் கம்பல்சரி. அப்போ 5 கொஷின் உங்களுடைய ஆப்ஷன். அந்த 5லையுமே சில நேரம் என்னதான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வரும், சம்மு தான் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். அப்போ 9ல் 1 போயிடுச்சு அப்படின்னா அது கம்பல்சரி சம்மு. மீதி இருக்க 8லையுமே 3 to 2 கொஷின் ஆர் மினிமம் 4 கொஷின்ஸ் வரைக்கும் கூட சம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்லி சம் பார்த்து தான் ஆகணும். சரியா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும், செஞ்சு பாருங்கள், மனப்பாடம் பண்ணாதீங்க, மறந்து போயிடும். ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது ஆல்ரெடி நிறையா தடவை கேட்டிருக்காங்க. இந்த சம்மை ஒரு தடவை செஞ்சு பார்த்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கேளுங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸை செக் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ.